அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் இரண்டு தவளைகளுடைய கதையை பற்றி சொல்ல போகிறேன். ஒரு குளத்திலே ஒரு கருப்பு தவளையும் ஒரு வெள்ளத்தவளையும் வாழ்ந்து வந்தது. அந்த குளத்திலே நீர் வற்றுகிற போது அந்த தவளைகள் அந்த குளத்திலே இருக்க முடியாத ஒரு நிலைக்கு வந்துவிட்டது. அப்போது அங்கிருந்த கருத்த தவளை ஒரு வெள்ளத்தவளை அந்த வெள்ளத்தவளையிடம் கேட்கிறது, நண்பா, இந்த குளத்திலே நீர் வற்றி விட்டது, நாம் இனிமேல் இந்த குளத்திலே வாழ முடியாது, இங்கிருந்து நாங்கள் வேறொரு ஊருக்கு செல்ல வேண்டுமே, வேறொரு குளத்துக்கு செல்ல வேண்டுமே, அது எப்படி செல்வது என்று அந்த கருத்த தவளை வெள்ளத்தவளையிடம் கேட்டது. அதற்கு வெள்ளத்தவளை கருத்த தவளைக்கு ஒரு பதில் சொல்லியது, நண்பா, பயப்படாதே, நம்முடைய குளத்திலே நீர் வற்றி விட்டால் அடுத்த குளம் இங்கிருந்து 2 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிறது, அந்த குளத்துக்கு நாங்கள் செல்லலாம், நீ பயப்படாதே என்று. அப்போது கருத்த தவளை வெள்ளத்தவளையை பார்த்து கேட்டது, என்ன உனக்கு பைத்தியமா, 2 கிலோமீட்டர் தூரம் எப்படி நாங்கள் துள்ளி துள்ளி போறது, எங்கட பிஞ்சி காலால துள்ளி போகலாமா, என்ன கதைக்காய் நீ என்று கருத்த தவளை வெள்ளத்தவளையை பார்த்து கேட்டது. வெள்ளத்தவளை கருத்த தவளையை பார்த்து சிரித்து விட்டு சொன்னது, நான் ஒரு ஆலோசனை சொல்கிறேன், அதன்படி நீ நடந்தால் என்னோடு நீ 2 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிற அந்த குளத்தங்கரைக்கு வரலாம் என்று. சொல்லு பாப்பம், எப்படி வரலாம் என்று கருத்த தவளை வெள்ளத்தவளைகிட்ட கேட்டது. வெள்ளத்தவளைகிட்ட கேட்டது. அதுக்கு வெள்ளத்தவளை சொல்லிட்டு, நண்பா, நம்முடைய குளத்தை கடந்து தினமும் ஒரு பாட்காரன் அடுத்த ஊருக்கு சென்று பால் விற்று விட்டு வருவான், இது உனக்கு தெரியும் தானே. அவன் பாலை விற்றுவிட்டு வருகிற போது இந்த குளத்தில் தான் அவன் அவனுடைய பால் பாத்திரங்களை கழுவுவான். அவனுடைய பால் பாத்திரத்தை கழுவுகிற போது அந்த பாத்திரத்துக்குள் நாம் இருவரும் குதித்தோம் என்று சொன்னால் அவன் அவனுடைய வீட்டுக்கு அருகிலே இருக்கிற குளத்தங்கரையில் சென்று அங்கே மீண்டும் அந்த பாத்திரத்தை கழுவுவான். கழுவி விட்டுத்தான் அவன் வீட்டுக்கு எடுத்து செல்வான். அந்த நேரத்தில் அந்த குளத்திலே நாங்கள் இருவரும் பாய்ந்து அந்த குளத்துக்கு சென்று விடலாம், அங்கே நிறைய நீர் இருக்கிறது, கோடை காலத்திலும் நீர் வற்றாது, ஆகவே அங்கே நாங்கள் வசிப்பதற்கான சூழல் இருக்கிறது, நீ என்னோடு வருவாயா? கருத்த தவளை டவுட், அவர் சந்தேகம் எப்பயும் அவருக்கு, நடக்குமா நடக்காதா, வெள்ளையன் சொல்ற நம்பலாமா, வெள்ளையன் போய் நம்மளை ஏமாத்திடுவானா, இல்லை நம்ம போய் சேருவோமா சேர மாட்டோமா என்று ஒரே சந்தேகம் அவருக்கு. நம்ம லாக்களுக்கு இருக்கி ஒரு ஆளை நம்புனா இவன் அப்படி, அவனை நம்பி போகலாமா, அவனை நம்பி போகக்கூடாதா, போயிட்டு இருக்கக்குள்ளே டவுட்டில் வந்து பாதி வழிகளை திரும்பி வார. ஒரு ஆளை நம்பி முழுசாக இறங்குனா அவரை நம்பி போக வேண்டும்ன்றதுக்கான கதையைத்தான் நான் இதை சொல்கிறேன். அப்போது என்ன செய்கிறார்கள், வெள்ளத்தவளையுடைய ஆலோசனைக்கு ஒருவாறு பல நாள் சிந்தனைக்கு பிறகு கருத்த தவளை ஒத்துக்கொண்டது. சரி, நீ சொல்வதை போல அவனுடைய பால் பாத்திரத்துக்குள் நாங்கள் குதித்து அடுத்த குளத்திலே பாய்கிறதுக்கு நான் வருகிறேன் என்றோடனே வெள்ளத்தவளை மிகுந்த சந்தோஷப்பட்டது. என் கூட இவ்வளவு காலம் வாழ்ந்த கருத்த தவளையை விட்டு விட்டு நான் பிரிய மாட்டேன், என் நண்பன் நீ வா, நாம் இருவரும் சேர்ந்து பயணிப்போம் என்று பாட்காரன் அங்கு வந்து அவனுடைய பாத்திரத்தை அந்த குளத்திலே கழுவுகிற போது அந்த பாத்திரத்துக்குள் 2 தவளைகளும் பாய்ந்தது. 2 தவளைகளும் பாய்ந்தது. அப்போது அவன் சைக்கிளிலே தன்னுடைய பால் பாத்திரத்தை வைத்துக் கொண்டு அவனுடைய வீட்டிலே இருக்கின்ற குளத்தங்கரை நோக்கி சென்று கொண்டிருந்தான். இடையிலே போகிற போது அந்த பால் பாத்திரத்துக்கு அடியிலே இருக்கின்ற போது இந்த வெள்ளத்தவளையை எப்போதும் கருத்த தவளை சுரண்டி கொண்டே இருந்தது. நண்பா, போயிட்டமா, போவோமா, என்னடா நடக்குது, பயம் அறிக்கிடா, சொல்லண்டாண்டு இந்த கருத்த தவளை வெள்ளத்தவளையை விடுவதில்லை. வெள்ளத்தவளை உறுதியாக இருந்தது, நண்பா, நீ பயப்படாத, நீ பயப்படுறமாய் ஒன்றும் நடக்காது, நாம் அந்த குறிப்பிட்ட இடத்தை போய் சேருவோம், நீ பயந்துராத, நீ பயப்படாத என்று இதுக்கு ஆறுதல் சொல்லிக்கொண்டே வந்தது. ஆனால் கருத்த தவளை எப்போதும் மனச்சோர்வுடன் எப்போதும் துவண்டு போய் போவோமா போக மாட்டோமா, பயமா இருக்கு நம்மளை ஆக்கள் கத்துறாம ஒரு ஆளை நம்பிட்டு போய் பயமா இருக்குன்னு பொறு என்று அந்த வெள்ளத்தவளை இந்த கருத்த தவளையிடம் சொல்லிக்கொண்டே வந்தது. பால்காரன் குளத்தங்கரையிலே சென்றான். அவனுடைய பால் பாத்திரத்தை அவன் அந்த குளத்திலே கழுவினான். வெள்ளத்தவளையும் கருத்த தவளையும் அந்த குளத்துக்குள்ளே போனது. ஆனால் வெள்ளத்தவளை மட்டும்தான் உயிரோடு குளத்துக்குள் போனது. கருத்த தவளை அந்த குளத்திலே செத்து மிதந்தது.
ஏன் செத்து மிதந்தது தெரியுமா? கருத்த தவளையிடம் உறுதியான மனநிலை இல்லாமல் போய்விட்டது. ஒரு விஷயத்தை நம்பி போகும்போது இப்போ நடக்குமா நடக்காதா இப்படியா அப்படியா என்று பல்வேறான சிந்தனைகளோடு அது தன்னுடைய மூளையை செலுத்தியது. பால் பாத்திரத்துக்கு அடியிலே இருந்து மேல் தட்டுக்கு வந்து 2-3 முறை போயிருக்கிறது. போயிட்டமா டக், போயிட்டமா டக், போயிட்டமா டக் கண்டு அந்த பால் பாத்திரத்துல மேல் மூடியில வந்து தட்டி தட்டி அதுல மூளை அடிபட்டு அப்படியே செத்து அடியில கிடந்தது. ஆனா கருத்த தவளை தான் போய் சேருவன், எடுத்த காரியம் நிறைவேறும் என்றதுல உறுதியாக இருந்தது. அது உயிரோடு குளத்திலே விழுந்து தப்பித்தது. இது இறந்து மிதந்தது. ஆகவே நாங்களும் ஏதோ ஒரு விஷயத்தில் ஈடுபட்டால் அந்த விடயத்தில் உறுதியாக நிற்க வேண்டும். நாங்கள் இடையிலே அதிலிருந்து நழுவுகிறவராக இருக்கக்கூடாது. மீண்டும் அடுத்த ஒரு கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.